ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன். ஆப்பத்துக்காக இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 10-15 பல் பூண்டு போட்டுக்குங்க. ஒரு பெரிய மீடியம் சைஸ் இஞ்சி தோல் சீவி போட்டுக்குங்க. அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிக்குங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடும். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், கசகசா இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் அது ஒரு 2 துண்டு போட்டுக்குங்க. ஏலக்காய் 2. இதுக்கு மெயினானது இந்த கடலைப்பாசி. இதுதான் அந்த குருமாவோட டேஸ்ட்டுக்கு. இதுவும் நல்லா இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கடையிலும் கிடைக்கும். இப்போ இது நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதும் முந்திரி ஒரு 10 இதுவை போட்டுக்கோங்க. முழு முந்திரியாக போட்டுட்டு தேங்காய் ஒரு 2 ஸ்லைஸ் நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க. திருவிழா இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி போட்டுக்குங்க. நல்லா வதங்கினதும் வதங்கி ஆற வச்சுட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டார் இருந்தால் அது போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இது பரோட்டாவுக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் இட்லிக்கு நல்லாயிருக்கும். இன்னும் ஆப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். மெயினாக இட்லிக்கு, பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதும் வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளி விழுதை நல்லா அரைச்சதை போட்டு பச்சை வாசனை போனதும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. அதில் கைப்பிடி புதினா போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ மசாலா இது அரைச்சதை நம்ம அது கூடவே இன்னும் கொஞ்சம் அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதும் இப்போ நல்லா வதங்குந்த இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். பிரிஞ்சிடுச்சு. நான் காஷ்மீர் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தனியாக நான் வீட்டிலே அரைச்சிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சு அந்த மசாலா இருக்கிற தண்ணியும், தக்காளியில் இருக்கிற தண்ணியும் அதையும் அலசி அதோடு வச்சு அதையும் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு விசில் கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் ஆப்பத்துக்கு தான் எடுத்துருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணால் குக்கர்லேருந்து எடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், நான் ஆப்பத்துக்கு எடுத்துருக்கேன். பாய்.